Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சொல்லுகிறார்கள், ஆடுகள் சாதாரணமாக அதனுடைய சில தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றால் அவைகள் படுக்காதாம். அது என்ன தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும்? ஒன்று, அந்த ஆட்டுக்கு எல்லா பயமும் நீங்க வேண்டும். பயங்கள் எப்படி நீங்குகிறது? மெய்ப்பன் வந்து நின்ன பிறகுதான் பயம் நீங்குது ஆடுக்கு. நமக்கு எப்படி பயம் நீங்குகிறது? இயேசு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் முதலாவது. அதன் பிறகு அவர் இருக்கிறார் என்கிற உணர்விலே நாம் வாழ வேண்டும். அவரை துதித்து, அவரை ஸ்தோத்தரித்து, அவருடைய வார்த்தையை வாசித்து, அவர் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது பயமே இல்லை. அவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார். நாம் நித்திரை அடைகிறோம், நல்ல நித்திரை நமக்கு உண்டாகிறது, நாம் நன்றாக இளைப்பாறுகிறோம். அதைத்தான் நம்முடைய மேய்ப்பர் செய்ய விரும்புகிறார். இரண்டாவது, ஆடுகள் தங்களுக்குள்ள சண்டை இருந்ததுன்னா நிம்மதியா தூங்க முடியாது. மனுஷ சமுதாயத்தை போலதான் ஆடுகளுடைய சமுதாயமும். நமக்குள்ள சண்டை, சச்சரவு, பிக்கல் பிடுங்கல்லாம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் வாழ விடாம ஏதாவது போராட்டத்தை கொடுத்துக்கிட்டு, எதிர்த்துக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு, தீமைகளை செய்து கொண்டு எப்படி மனித சமுதாயத்தில் நடக்கிறதோ அது போலவே இந்த ஆடுகளுடைய சமுதாயத்தில் நடக்குது. ஆடுகளை மேய்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஏதாவது ஒரு ஆடு அங்க பெரிய ஒரு பெரிய தாதா மாதிரி இருக்குமா அந்த ஆடுகள் மத்தியில். அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆடு பிடிச்சி நேரா வருமா. நல்ல படுக்கிறதுக்கு நல்ல இடம் எதுன்னு அதுக்கு தெரியும், எங்க நல்ல புல் இருக்குதுன்னு அதுக்கு தெரியும். அந்த இடத்துல எந்த ஆட்டையும் விடாத போட்டு இடிச்சு பிடிச்சி தள்ளி அதை அந்த பக்கம் தள்ளி விட்டு இது போய் படுத்துக்குமா. இதுக்கு அடுத்தது ரேங்க் மாதிரி இன்னொன்னு இருக்கும். அது இதை மட்டும் எதிர்க்காது, மீதி எல்லாம் எதுக்கு, அது அடுத்த இடத்த பிடிச்சிக்கும். அதுக்கு அடுத்தது இன்னும் இருக்குமா, இது ரெண்டுத்தையும் எதிர்க்காது. இது ரெண்டும் பெரிய ஆளுங்க. இப்போ மூணாவது ரேங்க் ஒன்று இருக்குமா, இன்னொரு ஆடு, அது வந்து மூணாவது இடத்தை பிடிச்சிக்கும். இப்படி நாலாவது இடத்த, அதுகளுக்குள்ள ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு என்று இருக்கிறதாம். அதுக்குள்ள நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளுன்ற ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஒருத்தர் பயம் காட்டி கொண்டு மிரட்டி கொண்டு அப்படி இருக்கிற இது சாதாரணமான பழக்கமாம். ஆடுகள் மத்தியில் அது பழக்கம். கோழிகள் மத்தியில் கூட பழக்கம்ன்றாங்க, மாடுகள் மத்தியிலே பழக்கம்ன்றாங்க. இது எப்படிதானாம் இந்த மிருகங்களின் சமுதாயங்கள் அப்படி நடக்கிறதாம். ஆக இந்த ஆடுகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு கொண்டு, சச்சரவு பண்ணி கொண்டு, ஒருத்தர் பயமுறுத்தி கொண்டு இப்படி பண்ணி கொண்டிருக்கிற வேளையில தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. கொஞ்சம் பயந்த ஆடுகள், படுத்து கொண்டிருக்கிற ஆடுகள் எப்போது அந்த பெரிய பயங்கரமான ஆடு ஏதாவது வந்துட போகுதுன்னு கொஞ்சம் பயமா இருக்கும். அது திடீர்னு வந்து உருன்னு நின்றுட்டு இருக்குமா, அது கொஞ்சம் தலை ஆட்டிக்கிட்டு உருன்னு வருமா, வரும்போது இதே எந்திரிச்சு ஓடிடும் பயந்துக்கிட்டு, ஐயோ இந்த இடத்த விட்டுருவோம். இதே பொழப்பா போயிடும். தூங்க முடியாது, பார்க்கணும் வேற யாராவது நம்மளை விரட்டுறாங்களா போறாங்களான்னு பார்த்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு ஆடும் இன்னொரு ஆடுக்காக பயந்து இப்படியே தூக்கம் இல்லாமல், முழுதும் தூக்கம் இல்லாமல் சில நேரங்களை கழிக்குமாம். ஏனென்றால் தங்களுக்குள்ளே இருக்க போராட்டம், அவங்க சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனை, அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டை சகராறு, இதனால இப்படி காலங்களை கழிக்கிறார்கள். எப்படி அந்த பிரச்சனை தீருதான்? மெய்ப்பன் வந்து அங்கே வந்தவுடன் இது தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து மெய்ப்பனுக்கு கட்டுப்பட்டு அது பேசாம படுத்து கிடக்குமா. அப்புறம் அந்த பெரிய தாதா மாதிரி ஆடெல்லாம் ஒன்னும் ஆட்டாது, ஒன்னும் பயமுறுத்தாது. மெய்ப்பன் வந்து நடுவில் நிற்கும் போது, மெய்ப்பன் அங்கே இருக்கிறார் என்று தெரியும் போது தங்களுடைய வித்தியாசங்களை மறந்து, தங்களுடைய பகைகளையும் விரோதிகளையும் சண்டைகளையும் மறந்து அவைகள் பேசாம நிம்மதியா படுத்து தூங்குமா. மெய்ப்பன் இருக்கிறார்னு தெரியும். ஆகையால் மெய்ப்பன் அங்கே இருப்பது அவசியம். மெய்ப்பன் இல்லைன்னா அங்கே சரிப்படாது. மெய்ப்பன் நடுவில் இருந்தாதான் அதுகளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். மெய்ப்பன் தான் அந்த சமாதானத்தை கொண்டு வருகிறார். மெய்ப்பனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறபடினால்தான் அவைகள் மெய்ப்பனுக்கு எதிர்க்க அந்த சண்டை எல்லாம் போடுறது கிடையாது. நம்முடைய மனித சமுதாயத்தை நாம் யோசித்து பார்ப்போம். அப்படிதான் நாமும். ஹலோ, என்னங்க ஆட்டை போல ஆகிட்டீங்களா? ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நம்ம சமுதாயமும் அப்படிதான் இருக்குது. நம்ம ஆடு இல்லை, ஆடை விட ரொம்ப உயர்ந்தவர்கள் தான். ஆனா சில நாள் ஆட்டு புத்தி இருக்குது நமக்கு. சில நேரத்தில் இந்த ஆட்டினுடைய புத்தி இருக்குது. நம்முடைய சமுதாயத்தில் நமக்குள்ள பல பிரச்சனைகள், சச்சரவுகள், எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, அது எந்த அலுவலகமா இருந்தாலும் சரி, வியாபார ஸ்தலமா இருந்தாலும் சரி, சபைகளா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, இவர்களுக்குள்ள பிரச்சனை. ஒருத்தரை இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு பிடுங்கிக்கிட்டு இப்படி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். இவைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இவர்களுக்குள்ள நிம்மதி இருக்காது. ஒரு ஆள் வந்து ரொம்ப கவலையா சொன்னார், ஐயா ஒரு ஊழியக்காரர் ரொம்ப முன்னேறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டேன்,
எல்லாம் அந்த நண்டுங்க மாதிரியா? நல்லா 10 நண்டை பிடிச்சி பக்கெட்ல போட்டீங்கன்னா ஒரு நண்டு கூட வெளியே வராது, மூடியே போட வேண்டியதில்லைன்னாரு. ஏன் மூடி போட வேண்டியதில்லைன்னு? இந்த நண்டு ஒண்ணு ஏறிச்சுன்னா மீதி நண்டெல்லாம் பிடிச்சி கீழே இறக்கிடும், விடாது. அதை அது மாதிரிதான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஏற பாக்குறேன், என்ன பிடிச்சி கீழே இறக்குறாங்க, ஏற ஏற பிடிச்சி கீழே இறக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சலிச்சு போச்சையா, இந்த ஊர்ல ஊழியஞ்சேறது ரொம்ப கஷ்டம் யான்னாரு. பாவம் ஊழியக்காரர், அவருக்கும் மற்ற ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்றாரு அவர். பாவம் அதே அவ்வளவு பிரச்சனையா இருக்குதுன்னா விசுவாசிகள் என்ன ஆகுறது? விசுவாசிகள் என்னங்க ஆகுறது? அவ்வளவு பிரச்சனை. பாவம் சலிச்சு போய் வெறுத்து போய் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. நான் சொன்னேன், ஏன் ஏறுறீங்க? என்ன முழிச்சாரு. என்னங்க ஏற வேணாமாங்க? ஏன் ஏறுறீங்க? பேசாம அங்க இருந்து கீழே போறத பாருங்க. யார் பெரியவனா இருக்க விரும்புறானோ அவன் எல்லாருக்கும் ஊழியனா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. பெரியவனா இருக்கிறதுனா போட்டு இன்னொருத்தன் தோள் மேல ஏறுறது இல்ல, இன்னொருத்தன் அமைக்கிட்டு இவன் மேல ஏறுறது இல்ல. அது இல்ல பெரியவனா இருக்கிறது. ஆவிக்குரியபடி பெரியவனாக விரும்புகிறவன் எல்லாருக்கும் ஊழியம் செய்யறவனா இருக்கணும். இந்த ஏறுற வேலையை விட்டுட்டு எல்லாருக்கும் ஊழியம் செய்யற வேலையை ஆரம்பிங்க, அப்ப சரியா போயிடும். ஏறினீங்கன்னா தானே பிடிச்சி இழுக்கிறான். நீங்க ஊழியம் செய்த அவனும் பிடிச்சி இழுக்க மாட்டான். ஏறினீங்கன்னா தான் பிடிச்சிடுவான். சாதாரண மக்களிடத்துல போய், இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்காத மக்களிடத்துல போய், இவர்கள் யாரும் சந்திக்காத மக்களிடத்துல போய், இவர்கள் யாரும் ரட்சிக்காத மக்களிடத்துல போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நீங்க சொல்லும் போது அவன் வந்து பிடிச்சி இழுக்க மாட்டான். இந்த சண்டை எல்லாம் இவங்களுக்குள்ள பல காரணங்களால் நடைபெறுகிறது. நம்ம போய் நம்ம வேலையை பார்த்தா இவங்க யாரும் வரவே மாட்டாங்க, உன்னை பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. மேல போறதுக்கு வழி இப்படி இல்லைங்க, இப்படி இருக்குது. என்ன மேல போனா இப்படி போகணும், இப்படி போக கூடாது. கீழே போய்கிட்டே இருங்க, தரமட்டத்துக்கு போயிடுங்க. உங்களை தாழ்த்துங்கள், உங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஊழியம் செய்து பலருக்கு ஊழியம் செய்து கீழே போய்கிட்டே இருங்க. கீழே போன பிறகு ஆண்டவர் பக்கெட்டே திருப்பி வச்சிடறாரு, நீங்க தான் மேல இருப்பீங்க. கரெக்டா? அது ஆண்டவர் செய்கிற காரியம். நீங்க நினைச்சு நினைச்சு ஒருத்தன் தோலை பிடிச்சி இழுத்து இன்னொருத்தனை மிதிச்சு இன்னொருத்தனை தள்ளி உதைச்சு அப்படி முன்னுக்கு வரணும்னு நினைச்சா அது ஊழியமே கிடையாது. இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவு இது எல்லா ரீதியிலும் இருக்குது. எல்லா குடும்பங்கள்லயும் இருக்குது, சபைகள்ல இருக்குது, ஊழியர்கள் மத்தியில் இருக்கு, எல்லார் மத்தியிலையும் இது இருக்குது. இதெல்லாம் தீர வேண்டும். இதெல்லாம் தீர்ந்தாதான், இதை மேற்கொண்டால் தான் நிம்மதி. இவைகளின் மத்தியில மனுஷனுக்கு நிம்மதி கிடையாது. சண்டையிடுகிறோம், போராடுகிறோம், பகைக்கிறோம், விரோதிக்கிறோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணிட்டு மனசு நிம்மதி கிடையாது. எப்படி நிம்மதி வருது? மெய்ப்பன் வருகிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை நாம் உணரும் போது இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா தெரிகிறதே கிடையாது. அவன் பகைச்சான், இவன் அப்படி சொன்னான், இவன் அப்படி போனான், இவன் அப்படி செய்தான், இது ஒரு பெரிய காரியம். எல்லாம் மறந்து போகிறோம். நம்முடைய மெய்ப்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை நாம் உணரும் போது, அவர் இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறதன் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் அவரிடத்தில் செலவழிக்கிற நேரத்தின் மூலமாகவும் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் போது இவைகள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். எல்லாம் மறைந்து போகிறது. நாம் நிம்மதியா இருக்கிறோம். யாரு பகைச்சா என்ன, யார் எட்டி வச்சா என்ன, யாரு துப்புனா என்ன, யார் விரோதிச்சா என்ன, யாரு திட்டுனா என்ன, மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவலை இல்லை. ஏன்? இயேசு நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய உணர்வு, ஒரு பெரிய உணர்வு. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு இருக்கும்போது நம்முடைய பகைகள், விரோதங்கள், நம்முடைய தர்க்கங்கள், நம்முடைய சண்டைகள் எல்லாம் போயிடுது. அது வரைக்கும் நம்ம தான் டாப் ஷீப்பா இருக்கணும்னு பார்க்கிறோம். இந்த ஆட்டிலேயே நான் தான் பெரிய ஆடு, நான் வந்தா எல்லாம் ஒதுங்கு, எல்லாம் தள்ளு, இது ஏன் இடம், இது ஏன் இது, அப்படிதான் பார்க்கிறோம். ஆனால் இயேசு வந்த பிறகு, இயேசு அங்க இருக்கும்போது அந்த எண்ணங்கள் எல்லாம் மறைகிறது. போராட்டம், இந்த காம்படிஷன், எத்தனை பேருக்கு தெரியும் காம்படிஷன்? உலகம் ஃபுல்லா காம்படிஷன்ல தான் இருக்குது. முழுவதும் போராடுறோம். பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குறோம், ஐயோ அவன் மோட்டார் சைக்கிள் வாங்கிக்கிறான், நம்ம அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல மோட்டர், அவன் கார் வாங்கினானா அதை விட, அவன் வீடு வாங்கினானா அதை விட நல்ல வீடு வாங்க. இந்த போராட்டத்திலேயே சரியா போகுது. அவனோட கம்பீட் பண்ணி 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 வெறுத்து போகுது. கீப்பிங் அப் வித் தி ஜோன்ஸஸ் வாங்க இங்கிலீஷ்ல. பக்கத்து வீட்டுக்காரனோட அவனோட சமமா போறதுக்கு நம்ம பார்க்கிறோம். இல்ல அவனை பீட் பண்ணி அவனை விட மேல நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பாருங்க, காம்படிஷன்ன்றது இருக்கவே கூடாது. காம்படிஷன் நம்ம இன்னொரு ஆளுகிட்ட இல்ல, நமக்கு தான் நாம காம்பீட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேனோ இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க வேணும், அதுதான் நான் விரும்புகிறேன். நான் யாரோடையும் கம்பீட் பண்ணுகிறது இல்லை, என்னோட தான் நான் கம்பீட் பண்ணுகிறேன். போட்டி எனக்கும் இன்னொருவருக்கும் இல்லை, எனக்கும் தான் போட்டி.
சிலர் சொல்லுவாங்க அது நல்லது இல்லைங்க, இன்னொருத்தரோட தான் போட்டி இருக்கணும் அப்பதான் நல்லது. கிடையாதுங்க. இப்போ விளையாட்டு போட்டியில கூட போய் பாருங்க, அந்த மனப்பான்மையோட நம்ம போட்டி போட்டா இன்னொருத்தன் ஜெயித்தானா நமக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கணும், அவங்ககிட்ட கை கூட கொடுக்க மாட்டோம். அது நல்லது, அதான் போட்டியா? விளையாட்டு போட்டியா? விளையாட்டு போட்டி அப்படி கிடையாது. இன்னொருத்தன் ஜெயித்தானா நம்ம ரெண்டாவது வந்து அவனை போய் என்ன பண்றோம், கையை குலுக்கி நல்லா ஓடினீங்க ரொம்ப சந்தோஷம், முதல் பரிசு அடிச்சீங்க ரொம்ப சந்தோஷங்க, நான் அடுத்த இன்னும் நல்லா முயற்சி பண்றேன்னு சொல்றோம். ஏன்? அடிப்படையில் பார்க்க போறோம் போட்டி அவனோட கிடையாது, நம்மை நாமே எதிர்த்து போராடுகிறோம், அதுதான் போட்டி. நம்முடைய திறமைகளை நாம் வளர்த்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு பார்க்கிறோம். இன்றைக்கு செய்கிறத விட நாளைக்கு இன்னும் நல்லா செய்யணும், நாம் உயர வேண்டும், நாம் இதை விட நல்லா செய்ய வேண்டும் என்று தான் பார்க்க வேண்டுமே ஒழிய இன்னொருத்தன் எப்படி செய்யறான் அதை விட நான் நல்லா செய்யணும் என்று பார்க்கிறது அது நல்லதே கிடையாது. அதுதான் அன்ஹெல்தி காம்படிஷன். நான் என்னுடைய சிறந்த நான் ஓடுறேன்னா நான் நேத்து ஓடினதை விட இன்னைக்கு நல்லா ஓடணும், அது எனக்கு சந்தோஷம். இன்னொருத்த முதல்ல வந்தா பரவாயில்ல, கை கொடுத்து சந்தோஷமா அவனை அனுப்புகிறோம். ஆனா நான் நேத்து ஓடினதை விட இன்னைக்கு நல்லா ஓடுகிறேன், நாளைக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட போகிறேன். இந்த விதமான ஒரு நோக்கம் நமக்குள்ளாக வர வேண்டும். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பனா இருக்கும்போது நம்முடைய கண்கள் மனிதன் பேர்ல இல்ல, யார் பேர்ல இருக்குது? ஆண்டவர் பேர்ல இருக்குது. கண்கள் ஆண்டவர் பேர்ல வைக்க வேண்டும், மனிதன் பேர்ல அல்ல. நாம் கண்களை மனிதர்கள் பேர்ல வைக்கிறோம், ஆகையால் தான் பொறாமைகள், போட்டிகள், ஆகையால் தான் மனக்கசப்புகள், ஆகையால் தான் இந்த போட்டி மனப்பான்மை எல்லாம் அதுல இருந்து தான் வருகிறது. நம் கண்களை ஆண்டவர் பேர்ல வைத்தால் எந்த போட்டியும் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் இடத்துல போட்டி போட முடியாது? அவரை மாதிரி ஆக பார்க்கிறோம், அவரை போல இருக்க பார்க்கிறோம், அவர் மேல நம்முடைய கண்கள் இருக்கிறது. 1-2 வசனங்களை திருப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கண்டென்ட்மெண்ட். சும்மா போட்டி போட்டி போட்டின்னு போட்டுட்டு இருக்கிறது இல்ல, கண்டென்ட்மெண்ட். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த போதும் என்கிற மனது வேணும். மற்றவர்களை பார்த்து பார்த்து நம்முடைய ஆசையை பெருக்கி கொண்டிருக்க கூடாது. போதும் என்கிற மன நிறைவு நமக்கு ஏற்பட வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி நம்ம ஏழையா இருக்கிறோம், சரி இப்படியே இருந்துட வேண்டியதுதான், இதோட மன நிம்மதியா, அப்படி கிடையாது. அப்படி சொல்லல அப்போஸ்தலன் பவுல். எந்த நிலைமையில் இருந்தாலும் மற்றவர்களை பார்த்து பொறாமப்படாமல், மற்றவர்கள் மீது எரிச்சல் கொள்ளாமல், மற்றவர்கள் மீது போட்டி போடாமல், மற்றவர்களை பிடிச்சு தள்ளி பிச்சு பிராண்டி நான் எதையோ பெற வேண்டும் என்று நினைக்காமல், எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஏன்? நான் அப்படியே எளிமைத்தனத்திலே இருந்துட போறது கிடையாது, இப்படியே தரித்திரத்திலே மன நிம்மதியோடு என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவே மாட்டார். நாம் தரித்திரத்தில் இருக்கிறோம் என்றால் இப்படியே இருந்துதான் சொல்லுவார் ஆண்டவர்? நிச்சயமா சொல்ல மாட்டார். பவுல் அப்போஸ்தலன் அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லிவிட்டு 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். 11ஆம் வசனத்தில் எந்த நிலையிலும் நாம் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்றாரு. 19ஆம் வசனத்தில் உங்கள் குறைவை எல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவாக்குவார்னு சொல்லுகிறாரு. என்ன அர்த்தம்? குறைவு ஏற்படும் போது நமக்குள்ள ஒரு திருப்தி. ஏன்? என்ன திருப்தி? நம்முடைய கண்கள் ஆண்டவர் பேர்ல இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை தருவார், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், ஆண்டவர் நம்முடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பார் என்று சொல்லி அந்த திருப்தி ஏற்படுகிறது. இதிலேயே இருந்து விடுகிறோம் திருப்தி அல்ல, இதிலிருந்து ஆண்டவருடைய தயவால் நாம் முன்னேறுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நாம் முன்னேறுவோம். கிறிஸ்து நம்முடைய சகல தேவைகளையும் நிறைவாக்குவார் என்கிற தைரியம் நமக்குள்ள இருக்கிறது, திருப்தி இருக்கிறது. மற்றவனை பார்த்தா தான் திருப்தி வர்றதில்லை, ஆண்டவரை பார்த்தா திருப்தி உண்டாகிறது. எல்லாம் கையில வைத்து சொல்லுவோம், மனுஷனை பார்த்தால் திருப்தி உண்டாவதில்லை, போட்டி உண்டாகிறது, கசப்பு உண்டாகிறது, விரோதம் உண்டாகிறது, பொறாமை உண்டாகிறது. தேவனை பார்த்தால் திருப்தி உண்டாகிறது. ஏனென்றால் அவர் என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னுடைய நிலையை மாற்றுவார். ஆகையால் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இப்ப வழங்குதா? எந்த நிலையிலும் இருந்தாலும் நான் மனரம்யா, இதே போதும் இல்லை, கிடையாது, போதாது. எல்லாருக்கும் தெரியும். நமக்கு எத்தனை பேருக்கு போதும்? போதாது, இன்னும் முன்னேறணும் வாழ்க்கையில.
ஆனா அதுக்கு இன்னொருத்தன் போட்டி போட வேண்டியதில்லை, இன்னொருத்தனை விரோதிச்சு இன்னொருத்தனை பற்றி பொறாமை கொண்டு போட்டி போட வேண்டியதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ள ஒரு பெரிய திருப்தி. ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு நன்மைகளை உண்டாக்கும் என்கிற ஒரு பெரிய நிம்மதி உண்டாகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல் இடங்களில் மேய்த்து என்னை படுத்து ஓய பண்ணுகிறார். ஹல்லேலூயா.